அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர் தன்னை நாம் தமிழர் கட்சியினர் கொலை வெறியுடன் ஓட வெட்டியதாக புகார் அளித்திருக்கிறார். சேலத்தில் நடந்தது என்ன? வணக்கம் காவலர்களே, நான் சேலம் மாவட்டம் ரஜினிபள்ளி. சீமான் கட்சி சார்ந்தவனுங்க என்ன வந்து வெட்டிட்டானுங்க. தயவு பண்ணி வணக்கம் காவலர்களே, நான் சேலம் மாவட்டம் ரஜினிபள்ளி. சீமான் கட்சி சார்ந்தவனுங்க என்ன வந்து வெட்டிட்டானுங்க. தயவு பண்ணி இவர் ரஜினி பழனி என்கிற பழனிசாமி. கால் டாக்ஸி ஓட்டுரான இவரை ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்ய ஒரு கும்பல் முயன்றுள்ளது. நீ ஃபோன் பண்ணி பேசுற அது ரெக்கார்ட்ல நான் வச்சிருக்கேன். கோலத்தனமா சீமான் உன் வேலை நீ காமிச்சிட்டு இருக்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த கும்பல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்கிறார் ரஜினி பழனி. உண்மையில் என்ன நடந்தது? சேலம் இரும்பாலை அருகில் உள்ளது கருக்கல்வாடி. இந்த ஊரை சேர்ந்தவர் ரஜினி பழனி என்கிற பழனிசாமி. 46 வயதான இவர் சேலம் அழகாபுரம் பகுதியில் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். காவல்துறையின் போலீஸ் நண்பர்கள் குழுவிலும் உள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் அழகாபுரம் வந்த ரஜினி பழனி காரை எடுப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த 4 பேர் ரஜினி பழனியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளது. வெட்டுக்காயப்பட்டு ரத்தம் ஒழுகிய அந்த நிலைமையிலும் தனது செல்போனில் வீடியோ மூலமாக தன்னை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியதாக பேசியுள்ளார் ரஜினி பழனி. வணக்கம் காவலர்களே, நான் சேலம் மாவட்டம் ரஜினிபள்ளி. சீமான் கட்சி சார்ந்தவனுங்க என்ன வந்து வெட்டிட்டானுங்க. தயவு பண்ணி அந்த கும்பலில் இருவர் முகமூடி அணிந்திருந்ததாக கூறுகிறார் ரஜினி பழனி. சீமான் கட்சியை சேர்ந்த வெள்ளியங்கிரி, வீரமணி 2 பேர். நான் ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டு இருக்கிற வழியில் வண்டியை நிறுத்தி நான் யூரின் போனேன். ஒருத்தன் பின்னாடி வந்து வெட்டுறான். அவனை நான் பிளாக் பண்ணி லாக் பண்ணும்போது இன்னொருத்தன் வந்து காலில் வெட்டுறான். 2 பேர் இன்னும் 2 பேர் மாஸ்க் போட்டிருந்தாங்க. 2 பேர் மாஸ்க் இல்லாமல் நல்லா எனக்கு அடையாளம் தெரியும். சேலம் லோக்கல்காரனுங்க தான். நான் பக்கத்தில் போய் ட்ரைனேஜுக்குள்ளே பூந்துக்கிட்டேன். அங்கிருந்தவர்கள் பழனியை மீட்டு சேலம் தலைமை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரஜினி பழனி முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிகளை விமர்சித்து வீடியோ மற்றும் எழுத்து பதிவுகள் இட்டுள்ளார். அதை பொறுக்க முடியாமல் நாம் தமிழர் கட்சியினர் தன்னை தாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் ரஜினி பழனி. ஸ்டெர்லைட் போகிற இடத்துல சமூக விரோதிகள் சொன்னானுங்க. எங்கள் தலைவர் வந்து ஸ்டெர்லைட் போகிற இடத்தப்ப போலீஸ் அடித்தவங்கெல்லாம் சமூக விரோதினாங்க. ஆமாம், போலீஸ் அடிக்கிற அத்தனை பேருமே சமூக விரோதி தான். நான் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கிரைமில் நான் எஸ்ஓபி. ஆமாம், போலீஸ் அடிக்கிறவங்கெல்லாம் சமூக விரோதி தான். உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க ஓடி போச்சுன்னா கூட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. காவலாக இருக்கிற போலீஸை நீங்கள் அடிக்கும்போது போலீஸ் உங்களை திருப்பி கேட்கக்கூடாது, அடிக்கக்கூடாதா? இது வந்து நான் என்னோட ஃபேஸ்புக்கில் நான் லைவாக போட்டேன். நாம் தமிழர் கட்சி வேணும் நிறையா வாட்டி எனக்கு கொலை மிரட்டல் விட்டுத்தானுங்க. நேற்று நைட்டு கூட 11 மணிக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி சங்கத்தை இலங்கை தமிழை ஒருத்தன் பேசினார். என்னோட மொபைலில் ரெக்கார்டில் இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். காலையில் 7 to 7:15 இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஃபேர்லாண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 அடி தூரத்தில் நான் புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி காரில் போயிட்டுருக்கேன். யூரின் போகலான்னு வண்டியை நிறுத்திட்டு போகிறேன். அந்த டைமில் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறான். சீமான் நேருக்கு நேரம் உங்களால் மொதல் தில்லு இல்லை, பின்னாடி வந்தால் வெட்டுவீங்க கோலைங்க 100%. நான் பார்த்து ஆளே பார்த்தேன், சொல்லிட்டே வெட்டுறானே. இப்போ வந்து உன்னை போலீஸ் காப்பாற்ற மாடா, உங்கள் ரஜினி மக்கள் மன்றம் உன்னை காப்பாற்ற மாடான்னு வீரமணி சொல்லிட்டே தானே வெட்டுறான். நல்லான்னு தெரியும் சார். அவங்க லோக்கலில் இருக்கிறவன் நிறையா வாட்டி என்கிட்ட பார்த்துருக்கேன், என்னை பேசியிருக்கேன். நிறையா வாட்டி கொலை மிரட்டல் பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதே நேரம் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் அந்த பகுதி பொறுப்பாளரான அருள்நியன். அவர் சொல்ற அந்த வெள்ளையங்கிரிங்கிறதோ வீரமணிங்கிறவங்களோ நாம் தமிழர் கட்சியில அப்படி எந்த பொறுப்பாளரும் சேலம் மாவட்டத்தில் இல்லை. இதை நாங்க உறுதியா தெரிவிக்கிறோம்.
இல்ல உறுப்பினராகவும் இல்ல. நீங்க ஒருவேளை காவல்துறைக்கிட்டையும் நாங்க ஊடக நண்பர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம். அவங்க 2 பேரும் எங்க கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க உறுப்பினர் நீங்க நிரூபிச்சா நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கிறோம். அதனால வன்முறையே கட்சி ஆதரிக்கல. இந்த வன்முறையில நாம் தமிழர் கட்சி ஈடுபடல. இது திட்டமிட்ட ஒரு சதி. அது எப்படி 9ஆம் தேதி 7ஆம் தேதி என்ன வந்து வெட்ட போறாங்க, வெட்டத்துக்கு சீமான் காசு ஒதுக்கி இருக்கிறாருன்னு பேட்டி கொடுக்கறது, அவரே முகநூல்ல போறது, அடுத்த 4 நாள் கழிச்சு அவர் வெட்ட போறது, இதெல்லாம் சதியா தெரியலையா? இதை நாம சாதாரணமா பார்த்தாலே சதின்னு தெரியுது. தேர்தல் நெருங்குற சமயத்துல எந்த கட்சி இந்த போல ஈடுபடும்? அப்போ தேர்தலில் அதிகபட்ச வாக்குகளை வாங்குற சூழல் நிலவுது. நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தில் நோக்கி நகருது, தனித்து போட்டியிடுது. அப்ப இதெல்லாம் வரும்போது அதுக்கு எதிராக கட்சிக்கு எதிராக ஒரு சதியை தெப்பின்றாங்க. இது ஒரு திட்டமிட்ட சதி. இந்த வன்முறை செயலுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல. அவதூறு பரப்புறவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ரஜினி பழனி தொடர்ந்து தங்கள் கட்சி பற்றி அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ரஜினி பழனியை தாக்கியவர்கள் யார் என்பது குறித்து அழகாபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வணக்கம் காவலர்களே, நான் சேலம் மாவட்டம் ரஜினி பழனி. சீமான் கட்சி சார்ந்தவனுங்க என்ன வந்து வெட்டிட்டானுங்க. தயவு பண்ணி